வணக்கம் சின்னன்று ஆய்வாளர்களே. திருமணம் செய்து கொள்ள விரும்பிய சிங்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு காலத்தில் பெரிய காட்டுக்கு அருகில ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராம மக்கள் காட்டிலிருந்து உணவு எல்லாம் சேகரித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். மக்கள் காட்டுக்குள் அலைந்தாலும் விலங்குகள் எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து வந்த அந்த கிராமத்தில் ஒரு ஏழை விறகு வெட்டி இருந்தார். அவருக்கு அழகான அன்புள்ள மகள் ஒருத்தி இருந்தார். ஒரு நாள் விறகு சேகரிச்சு கொண்டிருந்த போது அந்த விறகு வெட்டியின் மகளை ஒரு சிங்கம் பார்த்தது. அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அது முடிவு செஞ்சது. மறுநாள் சிங்கம் விறகு வெட்டியின் வீட்டுக்கு சென்று அவருடைய மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதா கேட்டது. விறகு வெட்டி யோசித்துட்டு, வலிமை மிக்க சிங்கமே, இது எனக்கு பெருமை. ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்குது என்னார். நீங்கள் உங்களைய பெரிய வெட்டி சூர்மையான பக்கலையும் நகங்களையும் ஒழுங்கா வெட்டி அழகாகவும் மென்மையாகவும் மாற வேண்டும். மகிழ்ச்சியுடன் சிங்கம் மறுநாள் திரும்பி வந்தது. அதன் பயங்கர தோற்றம் இல்லாமல் அமைதியாக இருந்தது. சிங்கத்தின் அந்த தோற்றத்தை பார்த்த விறகு வெட்டி சிரித்துவிட்டு ஒரு குச்சியா அதை விரட்டி அடித்தார். குழந்தைகளே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், நாம் யார் என்பதில் உண்மையா இருப்பதே சிறந்தது. மற்றவருக்காக மாறக்கூடாது.